செம்ம சூப்பராக குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் மூலமாக எங்கள் வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். சேனல்னாலே இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் எப்படி? வாங்க இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு அப்படியே நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் என்ன சமைக்க போகிறோம்? என்ன சமைச்சாலும் காரமாக இருக்குமே, வயிறெல்லாம் புண்ணாக ஆக்கிருமே, ஏற்கனவே நம்ம வயிறு புண்ணாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரைஸ் ரெசிபியும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபியும் நாம் பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் மெனு வயிற்றுக்கு ரொம்ப இதமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மெனுவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ போக போக என்னென்ன பொருள் என்னென்ன அளவுகள்ங்கிறத நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். இப்போதைக்கு இதில் நம்ம தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்க்குறோம். தேங்காய் பால் சேர்க்குறதுனாலேயே இந்த ரைஸ் சாப்பிடும்போது வயிறு புண்ணை ஆற்றி கொடுக்கும். அதனால் இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் இருந்தால் ஒரே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை சின்னதாக தான் இருக்குன்னா 2 வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறோம். ஒரு கெட்டு மல்லி இலை அதையும் நாம் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பாஸ்மதி அரிசி 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் குக்கரை ஏற்றிக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம வாசனை கொடுக்கறதுக்காக என்னென்ன வாசனை பொருட்கள் இருக்கோ, அதாவது பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு இந்த மாதிரியான எல்லாத்துலேயுமே ஒன்று எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் லைட்டாக. அடுத்து நாம் வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அதாவது சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 அப்படின்னு சொல்லி வெட்டி வச்சுருக்கோம்ல, நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் காரத்துக்கு போடுறேன். இதுதான் மொத்த காரமுமே. வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த ரைஸ் ரெசிபி டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் காரம் இல்லாமலும் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு கெட்டு மல்லி இலைன்னு சொன்னேன். மல்லி இலை மட்டும் இல்லை, புதினாவும் சேர்த்தது மாதிரி ஒரு கை அளவுக்கு நாம் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நாம் மல்லி புதினாவையும் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் அதோட வாசனை நல்லாவே இருக்கும். இப்போ இந்த ரைஸ் ரெசிபிக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது நம்மளோட வாழைப்பூவை நல்லா சுத்தம் செஞ்சு நல்லா அதை ஆஞ்சி நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் வதக்கிக்கிட்டு இருக்கோம்ல, அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்து நாம் வதக்க போகிறோம். வாழைப்பூ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே சமயத்தில் வயிற்று புண்ணை ஆற்றுற ஒரு தன்மையும் வாழைப்பூக்கு நிறையவே இருக்குது. அதனால் நாம் இந்த ரைஸ் செய்யும்போது வாழைப்பூவும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். நாம் நம்மளோட உணவில் எப்பயுமே அறுசுவையை சேர்த்துக்குவோமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுலேயும் நாம் கசப்பு சுத்தமாக சேர்த்துக்கவே மாட்டோம். இந்த மாதிரியான துவர்ப்பு சுவை வாழைப்பூ மாதிரியான விஷயங்களை சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் இந்த வாழைப்பூ ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நல்ல திக்கான, அதாவது 2 தடவை மட்டுமே எடுத்த தேங்காய் பால். 1 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதை வதக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரம் அந்த பாஸ்மதி அரிசியை ஊற வச்சா போதும். அரிசியை நான் காட்டினேன்ல, அப்போயே அரிசியை இதில் சேர்த்துட்டேன். அதை வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் ஆவி வர்ற வரையும் வச்சுட்டு, ஆவி வந்தவுடனே மேலே குக்கரில் வெயிட் போட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். இது வாழைப்பூ புலாவ்னு சொல்லலாம், வாழைப்பூ பிரியாணின்னு சொல்லலாம். ஆனால் பிரியாணிக்கு நம்ம மசாலா சேர்ப்போம்ல, இதுக்கு நாம் எந்த மசாலாவும் சேர்க்காம ரொம்ப மைல்டான டேஸ்ட்டில் அதே சமயத்தில் ரொம்பவே சூப்பராக செய்கிறோம். அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது சைடிஷ்காக. இப்போ இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம்.
கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ரைஸ் ரெசிபிலையும் சரி, இந்த வந்து சைடிஷ் ரெசிபிலையும் சரி, ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா இது வயிறு புண்ணை ஆற்றுறதுக்கான லஞ்ச் மெனுங்கிறதுனால இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். மல்லி இருந்தாலும் இதில் வந்து நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இதில் வந்து நாம் வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, வெள்ளை பூசணிக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து அல்சர் பெயினுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதுவும் இதை வந்து நாம் செஞ்சுருக்கிற சாதத்தோடு சாப்பிடும்போது வயிற்று புண்ணை வந்து அப்படியே ஆற்றி கொடுக்கும். வெள்ளை பூசணிக்கு இருக்கிற குணத்தில் வந்து ரொம்பவே முக்கியமான குணம் வந்து இந்த வயிற்று புண்ணை ஆற்ற தன்மை அதுக்கு அதிகமாகவே இருக்குது. அதுவும் நாம் தயிர் சேர்த்து அதிகமாக காரம் இல்லாமல் செய்யும்போது இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி, தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக காயப்பொடியும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வயிறு புண் இருக்கிறவங்க வந்து எப்பயுமே கஞ்சியோ அல்லது தயிர் சாதம், பால் ஊற்றி சாப்பிட்றது, பால் அதிகமாக குடிக்கிறது இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து வாய்க்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு லஞ்ச் மெனு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த பக்கம் ரைஸ் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ரைஸும் வந்து தயாராக இருக்குது. சூப்பரான ஒரு ரைஸ், டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் காரம் கம்மியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் நாம் வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக வெட்டி எடுத்துக்கலாம், பல்லு பல்லாக கீறி. இதை வந்து நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த தேங்காவை அரைச்சி வந்து கொஞ்சம் நல்ல மையாக அரைச்சி பால் மாதிரி, அதாவது பால் மாதிரி இல்லாமல் ரொம்ப திக்காக மையாக அரைச்சி வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட சைடிஷ் வந்து தயாராகிக்கிட்டே இருக்குது. நாம் பிரியாணி, புலாவ் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா சைடிஷ்ஷாக நம்ம வந்து ஆனியன் ரைத்தா வைப்போம். இந்த ரைத்தாவுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு சைடிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் நாம் வந்து லாஸ்ட்டாக வந்து தயிர் சேர்க்க போகிறோம். எப்போ அப்படின்னா நல்லா வந்து இதை ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணி நல்லா ஆறின உடனே நாம் வந்து இதில் ஒரு எவ்வளோ வேணாலும் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இது தயிர் பச்சடி மாதிரியே தான் இந்த பூசணிக்காய் பச்சடியும் நாம் தயார் பண்ண போகிறோம். இதில் நாம் தயிர் சேர்த்து இதை நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வெள்ளை பூசணிக்காய் பச்சடி சூப்பராக தயாராகிரும். இது அந்த புலாவுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நாம் செஞ்ச வாழைப்பூ புலாவ் இந்த தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிட்லாம். தயிர் பச்சடிக்கு மேலே வந்து டெம்டிங்காக இருக்கிறதுக்காகவும் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காகவும் மேலே மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இப்போது நம்மளோட சாதமும் ரெடி, நம்மளோட சைட் டிஷ்ஷும் ரெடி. இந்த லஞ்ச் மெனுவை செலக்ட் பண்ணி நீங்களும் ஒரு நாள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். வயிற்றுக்கும் ரொம்ப மைல்டாக இருக்கும், அதே சமயத்தில் சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.